பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் மண்பானை தயாரிப்பு பணிகள் களைகட்ட தொடங்கியுள்ளன. பூவந்தியில் தயாராகும் பானைகள் சிவகங்கை, காளையார்கோவில், ராமநாதபுரம், காரைக்குடி, மதுரை மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் மண்பானை தயாரிப்பு பணிகள் களைகட்ட தொடங்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் என்றாலே நினைவுக்கு வருவது மானாமதுரை மண்பாண்டங்கள் தான். அதற்கு அடுத்தபடியாக பூவந்தியில் தான் மிகவும் அதிக அளவில் மண்பாண்ட பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது பலரும் அறியாத சிறப்பு. வைகை ஆற்றின் குறு மணலையும் அப்பகுதி கண்மாய்களில் கிடைக்கும் வண்டல் மண்ணையும் குழைத்து பக்குவப்படுத்தி இங்கு மண்பாண்டங்கள் தயாரிக்கப்படுகிறது. சீசனுக்கு தகுந்தாற் போல அகல் விளக்கு, அக்னி செட்டி, கூஜா, சமையல் பாத்திரங்கள் என பல வடிவங்களில் மண் மிளிர்கிறது. தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விதவிதமான பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணிகள் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நம்ம ஊர்ல இருந்து தயார் பண்ணி நம்ம நார்மலா இப்போ இந்த சீசன்ல இங்க காளையார்கோவில், சிவகங்கை காளையார்கோவில், இங்கிட்டு திருவாடனை, இங்கிட்டு காரைக்குடி, இந்த எல்லா படமும் நம்ம இந்த கிழக்கு ஏரியால பூரா இந்த பொங்கல் பானை சீசன்ல இங்கிட்டு போகும். சிவகங்கையில் நமக்கு மதுரை, விருதுநகர், இங்கிட்டு கேரளா கூட நாங்கள் கேரளா ரீஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கோம். பொங்கல் பானை கொடுக்குறது 60 ரூபா மேக்ஸிமம். இங்கே அதுக்கு மேலே கொடுக்குறது கூட குறைய கொடுப்பாங்க. நாங்கள் 60 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரம் பண்ணுறவங்க எவ்வளோ விற்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. நமக்கு சீசன் வாரியாக என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்போம். சீசன்டே அந்த டயத்தில் பொங்கல் பானை, அதுக்கு அடுத்து நீ இந்த பங்குனியில் வச்சுன்னா அக்னி சட்டி, முளைப்பாரி, அந்த சீசன் வந்துச்சுன்னா அது கொடுத்துட்டு இருப்போம். பூவந்தியில் தயாராகும் பானைகள் சிவகங்கை, காளையார்கோவில், ராமநாதபுரம், காரைக்குடி, மதுரை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கு தயாரிக்கப்படும் பானைகள் செக்கச்செவந்த நிறமும் அதை தட்டினால் எழும் வெண்கல சத்தமும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இதனாலே வெளியூர் மக்கள் பலரும் விரும்பி வாங்கி செல்வதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே நாங்கள் எடுத்து திரும்ப அதை கொண்டு சலித்து அதை தட்டி எல்லாம் இது பண்ணிவிட்டு பானைகள் எல்லாமே உற்பத்தி பண்ணுறோம். உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறமா பூச்சி வேலைகள் எல்லாம் இது பண்ணிவிட்டு கால சூழ்நிலைகள் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்கலை. இந்த வருஷத்தில் கொஞ்சம் முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் இப்போ போய்கிட்டு இருக்கு. பானைகள் நம்ம கிழக்கு நாடுகள் இங்கிட்டு அதே மாதிரி மதுரை எல்லா பகுதிகளுக்கும் இங்கேருந்து போகுது. நவீன மாற்றங்கள் எத்தனை வந்தாலும் மண்பானையில் பொங்கலிடும் சுகமே தனிதான். அந்த பாரம்பரியத்தை காக்கும் பொருட்டு பூவந்தி மண்பாண்ட கலைஞர்கள் தொடர்ந்து உழைத்து வருகின்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சக்தி சரணகுமார்.